பெட்ரோல் ஒன்றும் தண்ணியில் ஓடலை. ஐயோ எங்களுக்கே பயமா இருக்கியா, குதிச்சு குதிச்சு வருது. ஐயோ ஆக்சிடென்ட்டுங்க. ஃபோன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைண்ணா, ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக உடஞ்சிருச்சுங்க. ஓ பெட்ரோல் ஒன்றும் தண்ணியில் ஓடலை. நீ சொன்ன ஒரு வாரத்தையா நீ 7 கிலோமீட்டர் வந்த பத்தியா, என் புத்திய செருப்பால் அடிக்கணையா, சத்தியமா சொல்கிறேன். ஆனா நல்லா சொல்றீங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 7 15 கிலோமீட்டரியா பெட்ரோலுக்கு. எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துரு, அவ்வளோதான். பெட்ரோலுக்கு 1000 ரூபா கொடுத்துரு. பண்ணுவாங்க உனக்கு. எங்க 7 கிலோமீட்டரில் சுத்த விட்டாங்க. நான் சொல்லவே இல்லை, ஒரு நாள் ஆகல. நான் இந்த ரூட்டில் 7 கிலோமீட்டர் போயிட்டேன். இந்த ரூட்டு தப்பு, நீ அங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்த பிறகு வா திரும்பி இங்கிட்டே போவேன்னு சொல்கிறாங்க. இது என்ன இப்போ இங்கே பண்ணுற சேட்டைக்கு அனுபவே இல்லைங்க. உண்மையில சொல்கிறாங்க. நானே தடுமாறி உருட்டி 30லேயே கொண்டு போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் மெதுவாவது போகணுன்னு. இவன் இப்படி பண்ணால் நம்ம எப்போ போய் சேர்றது போன இடத்துக்கு? நான் அப்படியே போயிருந்தேன், இன்னொரு 7 கிலோமீட்டர் தாண்டி வண்டி கொஞ்சமாக ரெஸ்ட்டாவது போட்டிருப்பேன். இப்படி பண்ணுறாங்களே, இவங்களை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஐயோ ஃபைனலாக காற்று சரியாக அடிக்க கிளைமேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிஸ்ட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சுங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் அந்த மிஸ்ட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டர் வந்து இந்த ரோட்லேயே கிட்டத்தட்ட போக போகிறோம், மஞ்சூன்ற ஊருக்கு. அங்கே கிளைமேட்டு வேற மாதிரி இருக்கான். அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து லாக் காட்டுற மாதிரி காற்று எங்களையே தள்ளுதுங்க. வண்டியே கீழே விழுந்துடும் போல், அந்தளவு காற்றடிக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த மரம் அசைய பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், போட கீழே விழுந்துடும் போலையா. செம்மையாக இருக்கு, உண்மையாக சொல்கிறேன். அப்படியே போக உங்களா கன்னியூ பண்ணுறேங்க. ஓகேங்களா? 2 வருஷம் ஐயோ எங்களுக்கே பயமா இருக்கியா, குதிச்சு குதிச்சு வருதியா. ஐயோ குட்டி, ஐயோ ஒரு செகண்ட் உயிர் பையா, உயிரியா வேற ஏதாவது இருக்கான்னு பாரியா. எங்களுக்கே ஒரு செகண்ட்ல வந்து எவ்வளோ வேகமா குதிக்குதுங்க. ஐயோ இந்த இடத்துல இருந்து அப்படி குதிச்சு ஓடி வருதுங்க. இங்கிட்டு தான் கீழே போச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க பாப்பு காட்டுறேன். ஒரு செகண்ட் எங்களுக்கு உயிர் போயிட்டே காட்டிருச்சுங்க, சத்தியமாக சொல்கிறேன். அப்படியே குதிச்சிருச்சு. இதுக்குள்ள எப்படி எங்கே தான் குதிச்சுன்னு தெரியலங்க கரெக்டா. ஐயோ ஒரு செகண்ட் எங்களுக்கு உயிரே இல்லை. சரி உயிர் வந்து உயிர் போயிடுச்சு, சத்தியமாக சொல்கிறேன். அட்வென்ச்சராக இதுதான் அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சுங்க சத்தியமாக பார்த்தா. Oh my god. யோ சாவி அடியா. யோ சல அப்படியே அறியா. டாப் பாக்ஸ் சாவி எடுக்கலையா? இரு பொறுமையா போ. எடுத்துட்டேன். என்னாச்சுங்க? ஐயோ ஆக்சிடென்ட்டுங்க. என்னாச்சு? என்னையா அன்சரி பஸ்ஸில் ஏரியா ஃபோன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைண்ணா, உங்களுக்கு இல்லை. எமர்ஜென்சி கால் பண்ணுவா. இரு வா மோட்டோ இங்கிட்ட வாயா. ஐயோ ஆக்சிடென்ட்டுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னாச்சியா சார்? ஒன்றும் இல்லை சார். ஐயோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக உடஞ்சிருச்சுங்க. கீழே பாத்தியா? கண்ணாடி குத்த போகுது. இந்தா ஃபோன் மோட்டோட கொடு.
வண்டி ஆக்சிடென்ட் போலீஸ் வண்டியா? அவருக்கு அடிங்களா? டிரைவர் நான் தான் உட்காந்து நிறைய பின்னாடி கீழே கொஞ்சம் சிவப்பு கலர் சட்டை போட்டால் நினைக்கிறேன் அண்ணா. அதுதான் எந்த ஸ்டார் டிரைவரு? இன்னும் பிரச்சனை இல்லையா? கால் பண்ணிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? அப்படியா? ஓகே ஓகே. ஹலோ, இது கால் லைனில் இருக்கேன். 108. ஹலோ, பேசி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டாரு என்னன்னு தெரியல. சரி வா சொல்லும். 10 கிலோ கீழே பார்த்து கண்ணாடி இருக்குது. ஐயோப்பா, சரியான ஆக்சிடென்ட். அண்ணனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல. என்ன எனக்கு இது எப்படி தோணுச்சு? யாரும் தெரியல. எப்படியா உன் கையில் எப்படியா ரத்தம் வந்துச்சு? எங்கிருந்து கிழிஞ்சதானே தெரியலையே. ஓ, ஜன்னல் ஓப்பன் பண்ணதா இருக்கும். ஓப்பன் பண்ணியா? அவரு தான் டிரைவர். அந்த அண்ணன் தான் சிவப்பு கலர் சட்டை போட தான் நினைக்கிறேன். போட்டாங்க உள்ளத்துக்கு போயிருக்காரா? எல்லாம் இறங்கி சொல்லுங்க. எல்லாரும் இருமார் சொல்லலாம். பார்த்து போச்சலாம். கீழே பார்த்து 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 அங்கிட்டு போயிருங்க எல்லாரும். இறங்க சொல்லிட்டாங்கயா. வண்டியை மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்? இன்னொன்று மூவ் ஆகாது. ஃபுல்லாக அந்த சைடு டிரைவர் அந்த இது இருக்குல்ல, ஸ்டேரிங் ஃபுல்லாக உள்ள போயிடுச்சு. இவர் கையில் தான் வருதியா? ஓப்பன் பண்ண கிளாஸில் கையில் போட்டுச்சு நினைக்கிறேன். அதான் தூரத்தில் வரும்போது நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி கிராஸ் பண்ணுற வண்டி ஆஃப் பண்ணி தான் இருக்கு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லையா? ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பல் அடிபட்டுருக்கா? லைட்டாக ரத்தம் வர மாதிரி தான் இருக்குது. லைட்டாக சின்னதாக. வேறு எதாவது அடிப்படல இல்லை உங்களுக்கு? வயிற்றில் அடிபட்டுருக்கா? வலிக்குதா? இன்ஜெக்ஷனு அவ்வளோவா இருக்கிறோமோ இல்லையா? ரொம்ப வலிக்குதுன்னா 108 கால் பண்ணியிருக்காங்க. வருதுன்னு நினைக்கிறேன். எப்படி என்ன காரணம் தெரியலங்க. ஓ, அவர் தான் வலிக்கிட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டாக எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் வந்தோம் கரெக்டாக. அந்த சைடா? பின்னாடி போயிருங்கக்கா. பின்னாடி போய் இது எடுக்க மாட்டாங்க. டைம் ஆயிரும்க்கா. நம்ம பஸ் எடுக்கலாம். பஸ் எடுக்கலாம் பின்னாடி. பஸ் பின்னாடி எடுக்கலாம். பஸ் எடுக்கலாமா? எடுத்துட்டு செல்லாம். ஃபோன் இல்லை திருச்சி முன்னாடி வந்துருக்கு. பார்த்தியா? பார்த்தேன். ஒரு 4-5 ஃபோன் இருந்துச்சு. ஆமாயோ, நம்ம அந்த இடத்துல நிற்கல அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல இங்கே தான் நின்றுருப்போம். இல்லை கிராஸ் பண்ணியிருப்போம் ஏதாவது. ஆமாம், இவர் இதில் அந்த டாப் பாக்ஸ் சிக்கியிருக்குன்னு சொன்னா நான் மட்டும் அதான் இல்லை இங்கிட்டு கிராஸ் எடுத்துருப்பேன். நீ கன்ஃபார்ம் அப்படி தானே? டாப் பாக்ஸ் ஆவி எடுக்க போய் நம்மளுக்கு கரெக்டாக போச்சு. டிராஃபிக் ஒரு 1 hour ஆனால் நிறைய நல்ல டிராஃபிக் ஆகிருங்க. அடுத்து ஒரு பஸ் நிற்கிது. அடுத்து ஒரு பின்னாடி ஒரு பஸ் நிற்கிது. யாருக்கு? டிரைவருக்கா? கொஞ்சம் பாருங்கடா. அடிப்பட்டவங்க வேற பேசஞ்சர் அடிபட்டுருக்கா?
ஆம்புலன்ஸ் வருதுங்க, ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க. ஆட்டோ கட் ஆகுது, போலீஸ் வந்திருக்காங்க, ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஆமாம்மா சார், பெட்ரோல் பங்க் பின்னாடி தான் இருக்காங்களோ. வாங்க வாங்க வாங்க, அப்படியே வாங்க. பஸ் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பைக்கு கொஞ்சம் பின்னாடி எடுக்க சொல்கிறாங்க. அவங்க பின்னாடி எடுத்தால் தான் நம்ம போக முடியுங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் தான் இங்கே இருக்கு இப்போ. கரெக்டாக சொல்லட்டா? யூ மை காட், வண்டி வந்துருமா? தள்ளி நிப்பாட்டிட்டாங்க. சலோ டியர் ஆஃப் கிட்டோ வந்துருச்சா? வந்துருச்சியா? சரியா இடிக்குது இல்லை. சேர்த்து இழுக்குன்னு நினைக்கிறேங்க மொத்தமா. வந்துருச்சுங்க. வந்துருச்சு. இது மொட்டை பின்னாடி போகாத, பள்ளம். ஓயா சரி, வாயா வந்துருச்சு. வா, போலீஸ் வண்டிண்ணா, ஆப்போசிட்ல போலீஸ் வண்டி. சரிங்க, அப்பப்போ அப்படிலாம் கன்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? அவ்வளோதான். அந்த வேன் பாருங்கள் எப்படி நொறுங்கியிருக்குன்னு உள்ள. சரியான டேமேஜுங்க, புரியுதா? ரைட்டில் அப்படியே ஒதுக்கி போடப்போன்னு நினைக்கிறேன். அது போகுமான்னு தெரில. போலீஸ் ஜீப்பு சரியாக ஃபுல் டேமேஜுங்க அது. ஸோ யாராவது இந்த சைடில் வந்தால் வெரி சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. ஓகே, எல்லோரும் இப்படி சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து எல்லாமே. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஓகேவா? இது பேர் அண்ணி தான். ஆனால் கண்ணாடி பீஸாங்க நிறைய உடஞ்சிருந்துச்சு. அதான் ஏதாவது பைக் லீக்கில் ஏறிடுமோ அப்படின்னு மண்ணை போட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க எல்லாம் ஃபுல்லாக. பப்ளிக் கோஆப்ரேட் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. நம்ம எல்லாமே டக்குன்னு முடிச்சே எல்லாம். அதனால் கடவுள் புண்ணியத்தில் அவ்வளோவா யாருக்கும் அடி இல்லைங்க. இந்த சைடு போலீஸ் ஓட்டியிருந்தான் பார்த்தீங்களா, போலீஸோட டிரைவர் தான் அந்த அன்னைக்கு அடி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஓட்டி தான் அந்த டிரைவருக்கு அடிக்கிச்சு. உள்ள ஒரு கிலோ தாத்தாக்கு ஏதோ நெஞ்சில் அடி அவன் சொல்லிகிட்டு இருந்தாருக்கு, அந்த வலிக்கு தம்பி அப்படின்னு.
கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்திருந்தா எரும மாடு அவர் அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றலாம் அப்படின்னா 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து கன்ஃபார்ம் வந்து கட்டு எடுத்திருப்போம். சைடில் போவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஸ்பீடாக வந்திருக்கும் போது என்னன்னாலும் நடக்கலாம். அது நம்ம கையில் சத்தியமாக இல்லைங்க. இன்னொன்று பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸுக்காரர் வந்து முடிஞ்ச அளவு ட்ரைவ் பண்ணி வந்து இந்த சைடு வந்துட்டார் கட் பண்ணி. போலீஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துருக்கு நினைக்கிறேன். அதான் போலீஸ் பண்ண சைடு அவர் முடிஞ்ச அளவு கட் பண்ணி வந்துட்டார். இதுக்கு மேலே கட் பண்ணியிருந்தால் அவர் வந்து இந்த சைடு பள்ளத்தில் விழுந்திருப்பார். பார்த்துருப்பீங்களா, அந்த சைடு பள்ளத்தில் விழுந்திருப்பாருங்க. அவர் முடிஞ்ச அளவு வந்து மோதக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி வந்திருக்காரு. பஸ் வரும்போது எப்பயுமே நம்ம தான் ஸ்லோவாக வரணும். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி தான், நம்ம தான் ஸ்லோ வந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும். நம்ம முந்திரம், ஏன்னா முந்திர நாள் என்னங்க ஆக போகுது நீங்களே சொல்லுங்கள். முந்தின நாள் ஒரு 5 நிமிஷம் கிடைக்குமா? போனால் உயிர் ஏதாவது உயிர் போச்சுன்னா திரும்பி வருமாங்க அந்த உயிர்? நீங்களே சொல்லுங்கள். எல்லோரும் சேஃபாக ஓட்டுங்க ரைடு, ஓகேங்களா? யார் எதோ போனாலும் பஸ்ஸு கார்னரிங்கில் யாரும் முந்தாதீங்க, ஓகேங்களா? அது கார்னரிங் தான், இப்படிப்பட்ட கார்னரிங் தான். ஆனால் அது கொஞ்சம் சின்ன பஸ்ஸாக இருக்கவே பிரச்சனை இல்லைங்க. அதுவும் ஓல்டு மாடல்னால இப்போ வரைக்கும் அந்த இதில் எந்த பிரச்சனை, அந்த இது அவ்வளோ இம்பேக்டாக தாங்கிருச்சு முன்னாடி உள்ளது. இப்போ உள்ள நியூ மாடல் வந்து தாங்குமான்னு சொல்லவே முடியாதுங்க, சத்தியம் சொல்கிறேன். நியூ மாடல்லாம் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஓல்டு மாடல்லாம் தாக்கு பிடிச்சி அவர் டிரைவரை காப்பாற்றிருச்சு. நியூ மாடல் ஃபுல்லாக BS6 தானே இப்போ வர்றதெல்லாம் பஸ்ஸெல்லாம். அதனால் ஃபுல்லாக பஞ்சு மாதிரி தாங்க இருக்கும். அதெல்லாம் அப்பளம் மாதிரி நடிக்கிறோம். எவ்வளோ பஸ்ஸை பார்த்தோம் லாஸ்ட் டைமில் வந்து வால்பாறையிலேருந்து கூட கீழே விழுந்த ஒரு பஸ்ஸை பார்த்தோம், ஏர்பின்மென்லேருந்து இறங்கி. எல்லாம் சேஃபாக ரைட் பண்ணுங்க, ஓகேங்களா? சொல்ல வரதுன்னா சேஃபாக ரைட் பண்ணுங்கள். கார்னரிங்லாம் முந்த வேணாம் எதையுமே, ஓகேங்களா?